ஈஸ்ட் கோஸ்டில் 5 ஆண்டுகள் கழித்த பிறகு வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்தது. கால் இது இனிமையாக உள்ளது. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அவன் மாமா தான் வேறன்ட்டா. உள்ள இருக்கவங்க யாரா இருந்தாலும் உங்க கையை தூக்குங்க. நில்லு, முட்டி போடு. உடனடியாக கீழே போடு. அப்படிதான். அது என்னுடையது ஹெர்னாண்டஸ். ஹே, அது என்னுடைய பேப்பர், அது காசு. இது போதை பொருள் பணம் தான். ஹே, என் காசு. வெல்கம் ஹோம் கார்ல், உன்னை வரவேற்கிறேன். நீ எங்களை பத்தி மறக்கல இல்ல? மறந்துட்டியோ? ஸோ ஓகே கைஸ், இவனுங்க சொல்கிற வரைக்கும் வச்சு பார்த்தோன்னா என்ன தெரிய வந்திருக்குன்னா, நம்ம பேர் வந்து கேர்லாம், கேர்ள் இல்லை கேர்ள். ஓகே, அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க மோமோவோ ஏதோ ஒரு மாமோவோ யாரோ இறந்துட்டாங்களாம், கால் வந்துச்சு. சரி, இப்போ வந்து போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில. சரி ஓகே, நம்மளை எங்கேயோ கூட்டின்னு போகிறாங்க, கெட்டியிருந்த காருன்ட்டு அமுச்சு விட்டாங்க. ஓ, காசு எடுத்துட்டாங்க நம்ம கிட்டேருந்து, புரிஞ்சிருச்சு. இவங்க போலீஸ் இல்லை, திருட்டு பசங்க. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, போலீஸ் தாங்க நம்மளை கூட்டின்னு போகுது. ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறானுங்க. யூ மீன் லஞ்சம்? டேய் தவறா, நம்ம நாட்டில் தான் இப்படிலாம் நடக்குதுன்னா நீங்கள் உருப்பட்டுருவீங்களா? டேய் வெளிநாட்டுக்காரங்க. சரி ஓகேங்க, இங்கே கூட்டே ட்ரெயின்ரா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இடிச்சிருப்பானுங்கன்னு நினச்சேன் நான் கூட. சரி ஓகே, வந்துட்டானுங்க. இப்போ என்ன ரொம்ப நேரமாக நிற்கிதே? டேய் டக்கு டக்குன்னு போங்களா. ஓகே, க்ரீன் சிக்னல் போட்டாங்களா? தான் ட்ரெயின் போயிடுச்சுல, போயேன்டா. இப்போ தாங்க எடுக்கிறான் காரை. மர்டரு, வெப்பன்ஸு, கன்னு என்னென்னோ சொல்கிறாங்களே கீழே. பாருங்களா, டேய் கொலை பண்ண போகிறீங்களாடா? ஏதோ பேசுகிறானுங்க, என்னன்னே புரியல. சரி ஓகேங்க. டேய் சந்தாக போகிறானுங்க. டேய் விருப்பாயிடும்டா. இது வீடா இல்லை என்னன்னே தெரில. ஓகே, ஏதோ திட்டினே போகிறானுங்க நம்மள. ஓகே, கடைசியாக இந்த சந்துக்கு டே டே தூக்கி, டேய் எருமா மாடு தூக்கி போட்டானுங்க. இவன் பாருங்கண்ணா, ஸ்டைலாக பனியன் போட்டு நிற்கிறான். டேய் வேறு சட்டையே கிடைக்கலையாடா, பாடி கார்டுன்னு தான் சுற்றுவேன்னு தெரியறான். ஒஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டுன்றான். இது இதா க்ரூவ் சிட்டியாங்க, இதான். ஓகே ஓகே, சைக்கிள் இருக்குது முன்னாடி. ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ தாங்க ஆரம்பிக்குதே கேமு. ஓகே, சைக்கிள் ஏறியாச்சு. கெட் ஆன் த பைக், அதான் ஏறிட்டேனேடா, அப்புறம் என்னடா. ஓகே, கண்ட்ரோல்ஸ் வருது. ஓகே கைஸ், இப்போ நம்ம முன்னேறி போவோம். டே 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 இது போது பாருங்கள் போலீஸ் நம்மள. டே இல்லை இல்லை இங்கே வாயேன்றேன். போலீஸ்க்கு எவ்வளோ திமிரு தெரியுமா? அதை பாருங்கள், 2 போலீஸ்கார் பாருங்கள். இருங்க, நம்ம நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. நாங்களாம் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியுமாடா? டேய் இருங்க, இறங்குவோம் ஃபஸ்ட்டு. டேய் போலீஸ் இருங்க, காரில் ஏறுவோமா இல்லை கார் மேலே ஏறுவோமா? காரில் ஏறுவோமா? மேலே ஏறுவோம். இருங்க, போடுறா ஜம்பு. இப்படி சைலன்சர் ஆச்சு, சைரன் இருக்காண்டியது நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே யார் அவனுங்க 4 பேர் குரூப்பாக வரானுங்க. எங்கள் நம்மளாண்ட வரானுங்க. டேய் என்ன அது மேலே? ஓ பேட் கைஸ் போனுங்க இவனுங்க. டேய் நீங்கள் பேட் கைஸாக இருக்கலாம். அங்கே பாருங்கள், ஒருத்தன் கை தூக்குறான் பாருங்கள். நான் அதை விட பேட் கை, முட்டி தள்ளிட்டு போயினே இருப்பேன், அவ்வளோதான். ஓகேங்க, இங்கே டே எங்கே அடிக்கிறான். ஓகே கைஸ், இங்கேருந்து தப்பிச்சிட்டோம், அது போதும். ஓகே, இங்கே மேலே ஒரு வழி போதும், சைடில் ஒரு வழி போதும். நம்ம லெஃப்ட் எடுப்போம். இப்போ நம்ம என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் சுற்றி பார்க்கறது தான் நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை. ஓகேங்க, ஃபஸ்ட்டு இதுதான் மேப்பா. ஓகே, இது என்ன சிஜே ட்ராஃபிலாம் போட்டிருக்கானுங்க. ஓகே, ரிசீவ் பண்ணுவோம். இருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம யார்கிட்ட இருந்தாவது ஒரு காரை வாங்கினோங்க. கார் எடுக்க முடியுமா தெரியலையே, இருங்க வரேன். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஜிடிஏ விளையாடுறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ல டேரி என்னங்க பேசினே இருக்கும்போது பறந்து போய் விட்றான். ஓகே, இந்த கார் எடுத்துப்போம். இது காரா லாரியா தெரியலையே.
ஓகே, உள்ளே இருக்கவனை அடித்து போட்டுட்டு எழுந்திரிக்கிறான். இதுவும் கிட்டத்தட்ட இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D மாதிரி தாங்க இருக்குது. ஓகே, ஒரு யூ-டர்ன் போட்டு திரும்பிடுவோம். ஆனால் என்ன காரில் ஏறி உக்காந்தாலே மியூசிக்லாம் போடுறானுங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே, பாட்டு கேட்டுனே ஓட்டுவார் போல் தலைவர். ஓகே, இந்த சைடு போவோங்க நம்ம. அந்த சைடு எனக்கு சரிப்பட்டு ஏ ஒன் வேவா என்னது இது? எல்லாரும் இந்த பக்கம் வரீங்க. இல்லை அது ஒன் வே போல். இதுவும் கைஸ் தெரியாமல் ஒன் வேல வந்துட்டு விட்டுருடா மெண்டல். அதை பாருங்கள், டாக்ஸிக்காரை முட்டுறான் பாருங்கள். டேய் தெரியாமல் வந்துட்டார். அவள் தான் அங்கே ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டு. ஓகே, இங்கே இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் வந்திருக்கு. எல்லோரும் போகிறாங்க. இருங்க, ரிவர்ஸ் எடுத்து நம்ம வந்த வழியிலே போயிடும். பின்னாடி டொக்கு வந்துருச்சுங்க, அதுக்குள்ளே போச்சுங்க. சரி ஓகே, இந்த வழி ஒன் வே போல். நம்ம அப்போ அந்த வழியாக போவோம், லெஃப்ட் எடுத்து. ஓகே, பயங்கரமான ஒரு ஸ்கிட். ஆனால் இதில் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குங்க. லைட்டாக போய் இடிச்சோடனே உடஞ்சிருக்கு பின்னாடி. சரி ஓகே, இப்போ நம்ம சிஜேக்கு போவோமா? இருங்க வரேன். எங்கே இருக்குது சிஜே? அங்கே இருக்குங்க. ஆனால் மேப்பு செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மேப்பு, அப்படியே இந்த சைடில் ஒரு செம்ம பெருசாக இருக்குது. இப்போ நம்ம கால்வாசி மேப்பை தான் நம்ம பார்த்துருக்கோமே. மேலே பாருங்கள், சைடில் பாருங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிஜே அங்கே இருக்குங்க, அது வரைக்கும் பாருங்கள். ஓ, நம்ம மார்க்லாம் பண்ணிக்கலாமா? ஓகேங்க, டார்கெட்லாம் மார்க் பண்ணிக்கலாம் போல். நம்ம ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் கைஸ். ஸோ ஓகே, இதை பாருங்கள், டீட்டெயிலிங் சொன்னல கிராஃபிக்ஸ். பின்னாடி லைட் ஆகிடுச்சோடனே பின்னாடி டொக்கு விழுந்துருச்சு. டே பொறுமுடா. ஓகே கைஸ், இப்போ நம்ம யாராவன் பைக் ஓட்டின்னு போகிறவன். சரி ஓகேங்க, இந்த காரு வந்து வர வரைக்கும் ஓட்டுவோம். ஃபுல்லாக நொறுங்கிச்சுன்னா அப்புறம் போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண இடத்துக்கு ஃபஸ்ட்டு போவோம். இப்போ நான் ஒரு கார் டிரைவருன்றதை காட்ட போகிறேன்டா. கார் டிரைவருன்ற ரேசர் பாருங்கள். இப்போ சும்மா ஸ்பீடாக தெரிய விட்டு போகணும். ஓகே கைஸ், இந்த கேமில் நம்ம வந்து ஒரு மிக டே கண்ணு முன்னு தெரியாமல் வந்து ஓட்டுறான் பாரு. ஓகே கைஸ், இப்போ வண்டி விட்டு இறங்கி ஒரு புது வண்டி கிடச்சிருக்கு. அதை தூக்கி டே நில்றா திமிரு. அடி வாங்க போகிறான். சரி ஓகே, அது போனால் போட்டோம். இங்கே ஒரு கார் இருக்குது, இதை எடுத்துப்போம். யார் ஆன்ட்டி? ஏதோ ஒரு ஆன்ட்டி ஓட்டுறாங்க, ஓட்ட தெரியாமல். இதை பாருங்க, முன்னாடி வண்டியே இல்லை, நிறுத்தி வச்சுட்டுருக்கு. மெண்டலாக இருக்குமோ? சரி ஓகேங்க, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்ப்பா டிராஃபிக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது உலகத்தில். ஏம்டாம நாங்களாம் ஓட்டணும்னு வச்சுக்கோயேன். டிரைவிங் லைசன்ஸ் வந்து பறந்து வந்து காருக்குள்ளே கையில் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஓட்டுவோம் நாங்கள். இப்போ பேர் ஓகே, இப்போ நம்ம திருப்பி நம்ம சிஜே பக்கம் போனோம். இருங்க, அது அங்கே இருக்குதுங்க. நான் வேறு வழியாக வந்துட்டேன். ஓகே, ஐயோ, ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோம். சரி விடுங்க, டிரைவிங்கில் இதெல்லாம் சகஜம். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கிட்டு பார்த்தீங்களா? இதான் டிரைவிங்டா, என்னுடைய டிரைவிங். சரி ஓகேங்க, நேராக போய் இப்போ லெஃப்டாக ரைட்டாக மேப் பார்த்துனே போவோம். லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட். டே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இப்போ மறுபடியும் ஒரு ரைட்டு, இல்லை நேராக போவோம். இல்லை ரைட் தான் எடுக்கணுங்க. ஓகே, ஐயோ போலீஸ் பார்த்தாங்களா? நல்ல பார்க்கலாங்க. பார்த்துருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. நீ அவன் தானே அப்படின்ட்டு பிடிச்சி போட்டு இருக்கிற 500 ரூபா எவ்வளோ இருக்குது? 350 ரூபா இருக்குது. அது தூக்கின்னு போய்டுவானுங்க. சரி ஓகே, இங்கே ஒரு ஸ்கிட்டே. ஓகேங்க, போட்டு வண்டி என்ன இப்படிக்கா திரும்பிச்சு. ஓகே, ஸோ இங்கே தான் சிஜே காட்டுது, ஆனால் எங்கேன்னு தெரியல. இருங்க வரோம், பார்ப்போம். மேப்புக்குள்ளே போய் எங்கேயோ பார்த்தேன். அதோ இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ரிஷ்யூம் பண்ணுறது எங்கே இதோ இருக்கா? ஓகே, போயாச்சு. தப்பாக வந்துட்டோம். போலீஸுங்க, என்ன போலீஸ் காரில் என்ன சாப்பிட்டீங்க? இங்கே அது கூட கேட்காம போயிட்டானுங்க. போலீஸ்கார் யாரை உடச்சது? பின்னாடி டொக்கு வந்துருக்கு. சரி ஓகே, நம்ம சிஜே இங்கே தான் போட்டிருக்கோங்க. இறங்குவோம் ஃபஸ்ட்டு. வேர் இஸ் தி சிஜே? ஃபஸ்ட்டு சிஜேனா என்னென்னு எனக்கு தெரியல. டிஜே கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா சிஜே? அங்கே என்ன சிவப்பு கலரில் எதுவும் இருக்குது? வாக்கிங் டு த ரெட் மார்க்குன்னு தான் கொடுத்துருக்கானுங்க மேலே. ஒரு வேளை அதுக்குள்ளே தான் போகணுமோ? ரெட் கலர் வேறு டேஞ்சரஸான கலர் ஆச்சு. உள்ளே போய் மாட்டிக்கணும்னா போவோமா? சரி போய் தான் பார்ப்போமேங்க என்ன ஆகுதுன்ட்டு. இங்கே நிறைய பேர் சுற்றின்னு இருக்காங்க. இவனை வம்பு கிழக்குமா? வாடா. அதுதாங்க ரத்தம். ரத்தம் ஊற்றுது. எங்கடா எட்டி ஊற்றிக்கிற? பாவண்டா அவன். போதாண்டா. இட்ஸ் ஓகே. யாருண்ணா அவன்? சார் இங்கே டீ போடல சார், போயிட்டு வாங்க. எவன்டா 3 பேர்? என்ன வித்தியாக காட்டுறானுங்க? 3 பேர் வந்து வேடிக்கை பார்க்குறீங்க. நல்லா
சரி ஓகேங்க. நம்ம இங்கே ஒருத்தவன் போகிறான். இவன் தான் நம்மளை வந்து வேடிக்கை பார்த்தான். டேய் இங்கே வா நில்லு, வாங்கிக்கோ வாங்கிக்கோ, வாங்க மூக்கிலே குத்து மூஞ்சிலே குத்து. அவள் தான் செத்துட்டான். இவன் வேறு படுக்கு போட்டு அந்த இடத்துல எட்டி மிதிக்கிறான். எனக்கு காசு கிடச்சிருக்குதுங்க இவன்கிட்ட இருந்து. பார்த்தீங்களா? சரி ஓகே, இங்கே போய் நின்று தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. ஓ என்னங்க மூஞ்சி இது? ஓகேங்க, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வந்திருக்கான். காரில் ஏறி இருக்கானுங்கோ, ஏதோ சொல்கிறாங்க. ஸ்நாட் கட் கீப் இட் ரியல். ஓகே, 4 பேரும் வந்துட்டோங்க. ஓ நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு போல். ஓகே, இங்கே வந்திருக்கோம், நின்றுட்டுருக்கோம். எவன்டா அவன்? டே எங்கே சுடுறாங்க? எவனோ கார் வெடிச்சிருச்சு. அடா பாவீங்களா டேய், காரில் போகலான்னு பார்த்தா இப்படி காரை வெடிச்சிட்டானுங்க. தூரத்தில் சைக்கிள் தானே அது. ஓகே, சைக்கிள் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, யார் அவன் ப்ளூ கலரில்? அவனை ஃபாலோ பண்ணணும் போலங்க. யோ டாஸ்க்லாம் இருக்கிறானுங்க. இவன் வேறு வளைஞ்சு போகிறான். டேய் பொறுமையாக போடா டேய், பின்னாடி வேறு வரானுங்க போலங்க, ஃபாலோ பண்ணுறானுங்க போலங்க அந்த சுட்டுன்னு தானுங்களா ஒரு கேங்கு. நல்ல வேலை மேப்பில் காட்டுது ப்ளூ கலரில் அவனை, இல்லைன்னா அவள் தான் கோழி முடிஞ்சிடும். ஓகே பொறுமையாக போடா டே இதை பாருங்களேன், நேராக வந்துட்டுருக்கான், திடீர்னு திரும்புகிறான். இன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இதை பாருங்கள், சொல்லி முடியல அதுக்குள்ளே. தம்பி பொறுமையாக போ. ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ வலிச்சு விட்றானே டேய், அடி வாங்க விடா டேய். ஓகே டேய் காரா ஐயோ வந்துட்டானுங்க. போலீஸ் வருது, காரு வருது, பின்னாடி ஃப்ரெண்டு வருது. ஓகே, ஐயோ கிட்ட வந்துட்டானுங்களே. அவங்க என்ன கையில் துப்பாக்கி வச்சுன்னு சுட்டுக்கினே இருக்கானுங்க. நம்மளுக்கு ஹெல்த்து வேறு குறைஞ்சிச்சு. ஓகே கிட்ட வந்துட்டோங்க, எங்கேயோ வந்துட்டோம். ஐயோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவனை துரத்தின்னு போகிறாங்க. ஓகே, நம்மளும் இப்போ மறுபடியும் ஃபாலோ பண்ணுமா? டேய் தலைவலிக்குதுடா டேய். ஓகே, அவன் எங்கே இருக்கான்? இப்படிக்காக தான் போனானுங்க. இவன் வேறு பார்த்தீங்களா, எங்கள் சந்திலலாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளலாம் போடுறாங்க கைஸ். ஓகே வந்துட்டோம். செக் பாயிண்ட்டுக்கு போக சொன்னானுங்க, எது செக் பாயிண்ட்டு தெரில. ஓகே, அவனை ஃபாலோ பண்ணே போவோம். அவன் தான் கேங் லீடராட்டுக்கு. கூடி சீக்கிரம் அவனை அடித்து போட்டு நம்ம ஆகிடுவோம். விடுங்க ஏங்க, நைட் ஆகிடுச்சிங்க, லைட்டாக இருட்டுது. ஓ அது இதுவா நைட்டாக ஆகலைங்க, இருட்டில் வந்ததுனால அப்படி இருக்குது. ஓகே, ஆனால் எனக்கு இன்னமும் நைட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். சரி பரவாயில்ல போவோம், அவன் எங்கே போகிறானோ பார்த்து. பொறுமையாக போடா. இங்கே எவ்வளோ பெரிய குழி, விழுந்தால் வெளில வர முடியாது போல். சரி போவோம். இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவனை காட்ட மாட்டுறாங்க. அந்த இவனை, அவன் யார் வில்லன், அவன் எங்கே இருக்கானே காட்ட மாட்டுறாங்க. அதை பாருங்கள், ப்ளூ கலர் மட்டும் தான் தெரியுது. சரி ஓகே, அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோம். நமக்கு ஹெல்த்து வேறு குறைச்சி விட்டானுங்க, சுட்டு எருக்க மாடுங்க. ஓகே, இவன் வேறு இதை பாருங்களேன், ஜம்ப் பண்ணுறான், ஸ்டண்ட்லாம் காட்டுறான். இப்போ தான் டேய் தம்பி பொறுமையாக போட முடியல. ஐயோ வந்துட்டானுங்க. டேய் அடி வாங்க கூட டேய். ஐயோ சொல்கிறானுங்களே. என் கையில் மட்டும் என்னத்துக்கு ஒரு கன்னு. டேய் லூசி, நீலாம் ஃப்ரெண்டாடா? அரை மென்டல். இப்போலாம் ஃப்ரெண்டா கைஸ்? எனக்கு புரியல. இப்போலாம் ஃப்ரெண்டான்னு கேட்குறேன் நான். இதை பாருங்க, நாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து இடிச்சு விட்டான். இப்போ அவன் மாட்டிக்கினான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அவன் போயிட்டு தான் இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கான். அந்த ப்ளூ கலரில் மேப்பில் காட்டுறதுனால நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இல்லைன்னா சோழி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இருங்க போவோம். வேர் இஸ் தட் ஃபல்லோ? தோ இருக்காங்க. மறுபடியும் செக் பாயிண்ட் போல். ஓகே வந்து நின்னாச்சு. ஓகே கைஸ், இப்போ ஏதோ பேசுகிறானுங்க. ஓகே, அவனுங்கள்லாம் தொட்டி விட்டாச்சுன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க போல். எப்படி 3 பேரும் கெத்தாக நிற்கிறானுங்க பாருங்க. ஓகே, அவங்கள பற்றி தாங்க பேசுகிறானுங்க. அந்த சுட்டுன்னு வந்தானுங்கல்ல, இது ஏதோ சொல்கிறானுங்க. ஓகே, பின்னாடி பார்த்தீங்களா அவன் பேர் என்ன தெரில, வீலிங்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, நம்ம அப்போ ஃப்ரெண்ட்ஸு போடுங்க, என் கேங் போல் கைஸ். அதே மாதிரி இந்த கேம் நான் இப்போ தான் விளாட்றேன், ஜிடிஏ. என்னென்ன பண்ணணுன்றதுலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹேர் கட்டா? என்ன ஹேர் கட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. யூ கேன் சேவ் யுவர் ப்ராக்ரஸ் பை என்ட்ரிங் சிஜேஸ் ஹவுஸ். ஓ சிஜேன்றது பேரா? ஓகேங்க, ஃபஸ்ட்டு மிஷின் பாஸ் பண்ணிட்டோம். வந்து போட்டிருக்கானுங்க பாருங்கள். ஓகே, இதான் சிஜே ஹவுஸ் போல். டே வீட்டுக்குள்ளே யாரை சொன்னால் எங்கே ஏறான் பாருங்களேன். ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு.
கைஸ் வீட்டுக்குள்ளே ரூமா இது அரண்மனை மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ரூமில் தேடி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ, அது என்னது கேமரா எடுத்தேன். அங்கே பூனை இருக்குது, இருங்க க்ளோஸ்அப்பில் எடுப்போம் போய் ஃபோட்டோ. பூனை பொம்மை, ஓ ஃப்ரேம் இல்லை அது, ஓகே ஃபோட்டோ எடுத்து தான் ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம ஃபோட்டோ எடுப்போம் இருங்க. கச்சக், ஓகே நல்லா சிரிமா, சிரிக்க சொன்னால் முறைக்குது பாருங்க அது. சரி ஓகே கைஸ் இப்போ வீட்டை சுற்றி வெளில வந்தாச்சு. அடுத்து இந்த ஒருத்தன் நடந்து போகிறான் இருங்க. டேய் இங்கே எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் என்னங்க அவன் அவமான போகிறான். டேய் யார் ஃபோன் அடிக்கிறது? ஒருத்தன் ஃபோன் பண்ணுறாங்க கைஸ். ஓகே ஹலோ பிரியாணி பாயா இல்லையா? அப்போ ஃபோனை வேடா டேய். ஓகேங்க இப்போ எவாவ டேய் இந்த பாருங்க கேட் வாக் பண்ணின்னு போதே. நில்லுன்றேன், வாங்கிக்கோ போடு. ஐயோ எங்க கைஸ் கன்று வச்சிரு. ஏம்மா நீ கேங்ஸ்டரா? நீ சரியில்லையே, தவறாச்சு. இந்த மாதிரி கேங்ஸ்டர் கிட்ட கன்று காட்டுறது தப்பு. கைஸ் பவர் இல்லை, லைஃப் இல்லை, வாங்கிக்க போயிட்டு எங்க அடி பாவி டேய் சுடுறான்னு தெரியல. அவள் காலில் போய் வந்துட்டான் பாருங்களேன், மெண்டல். ஓகே இஃப் யுவர் ஹெல்த் ரீச்சஸ் 0 யூ வில் பாஸ் அவுட்டு. ஓ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து விட்ருவானுங்களா? டேய் என் வீட்டுக்கு எப்பரா போகிறது? ஆமாம் எவன் ஹாஸ்பிட்டலில் பில்லு பே பண்ணது? நீங்களா? ஏன் ஒரு மாதிரி டேய் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணால் ஆமாம் இல்லை சொல்லு, என்ன மாதிரி வேரல் காட்டுறான் பாருங்களேன். டேய் கொண்டுருவேன். ஓகே அங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது, எடுத்துன்னு போகலாமா? இல்லை வேணாம், இந்த பாட்டியை அதில் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பாட்டி உடம்பு டே பாட்டிக்கிட்ட போகலான்னா ஜம்ப் பண்ணுறான். நீ சரியில்லடாண்ணா, நீ சரியில்லடா. ஓகேங்க இங்கே நிறைய கார் போகுது, இதில் ஒன்று பல்காக ஒன்று நிற்கிறானே. டேய் நான் மட்டும் தான் பனியன் போட்டுன்னு சுற்றுவேன், நீ எப்படி போட்டுன்னு சுற்றலாம்? நில்றா டேய் நில்றா குண்டா நில்றா. அவள் தான் காரில் படுக்க போட்டு அவனை அவள் தான் தூக்கின்னு போ. என்ன எந்திரிக்கிறே படு. அவள் தாங்க செத்துட்டாங்க. ஓகே போலீஸ் வந்திருக்கணுமே, வரலையே. சரி இந்த கார் எடுத்துகிட்டு போவோமா? ஆனால் என்ன முன்னாடி லைட்டாக உடச்சுன்னு இருக்குது. பரவாயில்ல கைஸ் கொடுங்க கைஸ். ஓகே இப்போ நம்ம எங்கே போவோம்? ஆறுன்னு ஏதோ போட்டிருக்கு. இங்கே வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி உயிரை வாங்குறாங்க. ஏன்டா வேறு நாள் கிடைக்கலையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண? இது வேறு சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன், இருந்தாலும் நல்ல தொல்லை பண்ணுறாங்க. சரி விடுங்க. ஓகே டே நேரத்துக்கு எத்தணும்னு சொல்லியிருப்போம். ஓகே முழு நிலவா ஓனாய்க்கினா முன்னாடி வந்துட போதுடாவே பார்த்துப்படா. ஓகே கைஸ் நம்ம இப்போ கீழே இறங்கிதோ. போலீஸ் எப்போ ஒருத்தவன் அடிச்சு எப்போ வரானுங்க பாருங்களேன். ஐயோ இவனா போலீஸா இல்லை சிரிப்பு போலீஸா தெரிலங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆறுன்னு ஏதோ ஒரு இடத்துல போட்டுருந்துச்சு, அது என்ன தான் இடம்னு போய் பார்த்துருவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கிட்ட இருக்கும், அந்த ஆறுன்னு போட்டிருந்த கிட்ட. அது கிட்ட போகிற வழியில் இன்னொரு ஆண்டி இங்கே கேட் வாக் பண்ணிட்டுருக்கேன். சரி ஃபோட்டோ எடுப்போன்ட்டு நான் என்ன பண்ணேன், கேமராவை கையில் எடுத்துக்கிட்டேன். பின்னாடி போய் எடுப்போன்னு பார்த்தா அது போஸ்டர் மாதிரி. சரி முன்னாடி போய் எடுப்போன்னு முன்னாடி போய் நின்று இப்படி திரும்பி ஒரு கேமராவை ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணினே இருக்கேன். டக்குன்னு அப்போ இது என்ன பண்ணிச்சு தெரியுமா? அது பாருங்கள் திரும்பிச்சு. டென்ஷன் ஆகி நான் போய் அடிச்சிடலான்னு பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்கிறது தெரிஞ்சால் அது வந்து அடிக்கும்ன்ட்டு நான் பின்னாடி இருந்து ஏற்றனா டிராஃபிக் ஏற்படுத்துங்க. இருங்க அங்கே போய் நம்ம ஃபோட்டோ எடுப்போம். போடுறா விட்டேனே. ஓகே இங்கேருந்து வருதா அந்த ஆண்டி கொஞ்சம் சரிங்க ஈன்னு சரிங்க. அவள் தான் இன்னொரு போஸ். என்னங்க அடிக்கும்னு பார்த்தா ஸ்டைலாக நடந்து வருது இப்போ தான். ஆயா ஒன்றுனா ஃபோட்டோ எடுக்கிறதே மேலே, அது எப்படி அந்த மூஞ்சை பார்த்தீங்களா இருக்குது? ஃபோட்டோ எடுக்க கொடுத்தா விட மாட்டியா நீ? வாயா இங்கே அடித்து சாவடிப்போம் அதை. ஐயோ போலீஸ் பார்த்துருச்சு, என்ன விட்டுருங்கோ. டேய் நீ தான் தெருவில் போகிறவங்களாம் அடிக்கிறவனா? நீ உனக்கு இனிமேல் களி தாண்டாடி. போலீஸ் அந்த ஆண்டி தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து வம்பிழுத்தாங்க, என்னை விட்டுருங்க. பின்னாடியே வருது. இது என்னது டேமா? ஓகே கைஸ் இப்போ போலீஸ்கிட்டேருந்து காவாக்குள்ளே போய் டேமில் போய் தப்பிச்சிருக்கோம். ஒரு டேம் போனோம் பார்த்தீங்களா, அங்கே ஏதோ மினுக்குது. என்னான்னு எடுத்து பார்த்தா மைக்கா கவர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி அதை வச்சு யாரையாவது கிட்னாப் பண்ணான்னு பார்த்தா அது எங்கே இருக்குன்னே தெரில, எடுக்கவே முடியல. ஆனால் எடுத்தான், ஆனால் எங்கே இருக்குது தெரில. சரி ஓகே இப்போ ஆர் அப்படின்னு இருக்க இடத்துக்கிட்ட இருக்கோம். நம்ம மேப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே எது அந்த ஆர்? அந்த ஒரு ரெட் கலர். இதில் போய் நிற்போமா? ரைடர் எவன்டாங்க? ஃப்ரெண்டாட்டுக்கு. தம்பி என்ன பண்ணுற? ஓகே ஏதோ சொல்கிறான், உன்னை பார்த்ததில்ல சந்தோஷம். இல்லை நம்ம கட்டி பிடிக்க வேணாம். என்னடா பேசுகிறீங்க டேய்? ஐயோ இவங்க வேறு பழைய பாசத்தெலாம் போயிடறாங்க போல. ஓகே
ஷோ மீ த டிரைவ் ஈஸ்ட் கோஸ்ட்டு. ஓகே, நம்ம தான் கார் ஓட்டணுமா? நம்ம ஃப்ரெண்டு நம்மளே பெரிய டிரைவர் நம்பி வந்துருக்கான். வாப்பா நீ வாப்பா, நான் எவ்வளோ பெரிய டிரைவர்னு இப்போ காட்டுறேன். இவங்கெல்லாம் ஓகேங்க. அங்கே ஏதோ எல்லோ கலரில் ஏதோ போட்டிருக்காதான் டெஸ்டினேஷன் போல். சரி போவோம். நம்மளை டிரைவர் நம்பி ஒருத்தன் வந்துட்டானா விட்டுருவோமா? இப்போ பாருங்கள் எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். ஓகே, டைரெக்ஷன் நோக்கி போகிறோம். இது என்ன கார் ரவுண்டு டேய், ரொம்ப பொறுமையாக ஓடுது. ஐயோ போலீஸ் நம்மளை தான் தேடுறாங்க போல. கார் விட்டு இறங்கணும், சுட்டு தள்ளிடுவாங்க. டேய் தம்பி ரொம்ப கவலைப்படாது. அவன் பேர் நான் போட்டிருந்தாங்க பார்க்கலங்க. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள கொஞ்சம் நான் எவ்வளோ பெரிய காட்டுறேன் பாரு. ஓகேவா, வரேன். இருங்க பின்னாடி ஏதோ ஒரு பாயிண்ட் போன மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலிங். ஓகே, இங்கே அந்த இருக்குங்க அந்த எல்லோ கலர் பாயிண்ட்டு, ரெட் கலரில் சர்க்கிள். ஓகே, வந்து பார்க் பண்ணியாச்சு. எங்கே பார்க் பண்ணியிருக்கான் பாருங்க. 18 எல்லோமா கெண்டர் பார்பர் ஷாப். முடி வெட்டுற கதையா? எதுக்குடா அவன் மண்டையில் எதுவும் ஏற்கனவே முடிய இல்லை. இது ஒரு ஹேர் ஸ்டைலுன்ட்டு இதை வேறு கட் பண்ணுவானுங்க. அப்படின்னா கட் பண்ணுறானுங்கன்னு பார்த்துருவேங்க. ஓகே, அங்கே போய் நிற்க சொல்கிறாங்க. நின்னாச்சு. உட்கார சொல்கிறாங்க. உட்காந்தாச்சு. $50. டேய் ஏங்க இருங்களேன். இப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கு மீசை வச்சு விட்றதுக்கு $50. நான் எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல இந்த கடைக்கு, பாய். ஏங்க $50 எவ்வளோ தெரியுமாங்க? $1 85 ரூபா. 50னா நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்களேன் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு. ஏங்க ஆனால் அங்கே தான் போகணுன்னு காட்டுறானுங்க. இதை பாருங்கள், அந்த மேப்பில் கூட அந்த எல்லோ கலர் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இதை தாண்டி போகலான்னு பார்த்தா வேறு வழி இல்லையோ, இங்கே தான் போகணும் போல். சார்ரா தெரியாமல் இடிச்சிட்டேன்டா. உன் கார் தான் தெரியுது, பட் பரவாயில்ல, நான் ரிப்பேர் பண்ணி தரேன். ஓகே, நான் போன வருஷம் மெக்கானிக் ஷாப்பில் தான் வேலை செஞ்சேன், புரிதா? அதாவது கேமில். ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்க. வேறு எதுவுமே காட்ட மாட்டேங்க. அந்த எல்லோ கலர் பாயிண்ட் தவிர வேறு எதுவுமே காட்டல. வெறுப்பாவதே கைஸ், என்ன பண்ணலாம்? இவன் வேற ஒருத்தவன் நம்மளை நம்பி காரை கொடுத்துட்டு அப்புறம் கத்தின்னு இருக்கான். டேய் நம்பி கொடுத்துட்டியா? இப்போ நான் ஓட்டுறதை மட்டும் பாடுறா. டே ஐயோ, சொல்லும் போதே 3 இடத்துல இடிக்கிறான் இவன் வேறு. டேய் நம்ம மானத்தை காப்பாற்றுறா, என்னடா இப்படி பண்ணுறியடா? இப்போ பாருங்க. ஐயோ போச்சு, கார் திறந்துக்குச்சு. எங்கேயோ விட்டான், அவள் தான். இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராது. சைடில் ஏதோ வண்டி இருக்குது, அதை எடுத்து போகிறேங்க. பெரிய லாரின்னு நினைக்கிறேன். ஓகே, டேய் ஆனால் முன்னாடி எதுவுமே காணும். லாரி இல்லைங்க, அது ஏதோ ரோல்ஸ் ரைஸ். இது ரோல்ஸ் ரைஸ் தான். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு இங்கேயே தங்க சொல்லிடலாம். தம்பி இங்கேயே வெயிட் பண்ணு. ஃப்ரெண்டு யார்றாங்க? சேர்த்துட்டான். ஓகே. ஐயோ, ரோல்ஸ் ரைஸ் வேறு இடிக்கிறேனே. அவனும் பின்னாடியே தோற்றணும். ஓ ஓனரா? காரோடைய ஓனர் போல். சார் கொஞ்ச நேரம் ரெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட காசு? 275 ரூபா இருக்குங்க. ஓகே விடுங்க, அதில் ஒரு 5 ரூபா கொடுத்து போனால் போதுன்னு விட்டுரும். டுக்கு வந்துருச்சு. இப்போ தான் பார்க்க அழகாக இருக்குல்ல காரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி போவோம். என்ன போட்டிருக்கே அப்படின்னா என்ன நார்த்தா? இது வேறு என்ன குலுங்குது காரு. ஓகேங்க, பரவாயில்ல விடுங்க, நல்லா தான் இருக்குது காரு. ஆனால் சமத்தியாக ஏடா விடமா, இப்படிக்கா போனால் அப்படிக்கா போகுது, அப்படிக்கா போனால் இப்படிக்கா போகுது. ஸோ கைஸ், நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல ரவுண்டாக இருந்ததுங்க. என்னன்னு வந்து பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கைஸ், நான் கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா வீடியோ லென்த்து வந்து 50 நிமிஷம் கிட்டே வந்தது. அதை ஃபுல்லாக போட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. யார் அந்த பாய்? யோ, எங்கள் ஊரில் தொப்பிலாம் போட்டு நடக்கக்கூடாது, ஒன்லி மொட்டை. ஓகே, அவள் தான். யார் அது பின்னாடி? ஐயோ போலீஸ். போலீஸ்டா பின்னாடி. நல்ல வேலை பார்க்கல. போலீஸ் கார் இருந்தும் போலீஸே பார்க்கலடா. ஐயோ, சிரிப்பாக வருது. ஓகேங்க விடுங்க. ஒருத்தவன் கார்லேருந்து உஷார் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அவன் பார்த்தீங்களா? ஓகே, அங்கே போலீஸ் போகுது. போலீஸ் எங்கே தான் போகிறாங்கன்னு ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமோ? நானும் பார்த்துட்டேன். இந்த பாருங்க, இப்போயே 3 போலீஸ் சுற்றுது. நிறைய போலீஸ் சுற்றுது இந்த இடத்துல. ரிங்கா ரோஸு சொல்லாடுவாங்களோ? இது என்னது? இது ஏதோ ரவுண்டாக இருக்குது. சரி ஓகே. பைக்கில் வரானுங்க, காரில் வரானுங்க போகிறானுங்க. என்ன இடமா இருக்கும்? பார்க்காக இருக்குமோ? ஸோ கைஸ், இப்போ ஃபைனலாக என்ன பண்ணோன்னா, ஒரு இடத்துல காரை வந்து முட்டி வச்சோம் பார்த்தீங்களா, பார்பர் ஷாப்பு. அங்கே வந்துட்டு தான் போயிருக்கோம். இங்கே பார்த்தா ஒரு ஆன்ட்டி, நான் அமைதியாக போயிருந்தேன். தேவையில்லாமல் வேறு ஒரு விரலை காமிச்சிது. கையில் பார்த்தா கன் வச்சுருக்கு. சரி போட்டு தள்ளுனா அது கையில் வச்சுருந்த கன்று மேலே மிதக்குது. அதை எடுத்துக்கினேன். அவள் தாங்க. இனிமேல் நான் பாருங்கள், மேலே பாருங்கள் கன்று.
இனிமே தைரியமாக போலீஸ் வந்தால் கூட சொல்லலாம். ஓகே இங்கே ஒரு பெரிய வேன் போகுது, இதை ஃபஸ்ட்டு தூக்கிப்போம். நல்லா இருக்கே வேனு. வேனா ஆட்டோவா? வெளியூரில் இதான் ஆட்டோவாக இருக்குமோ? பின்னாடி ஓனர் துரத்தின்னு வராங்க, ஓடிடுவோம். ஓனரா இல்லை பொண்ணா தெரில, ஏதோ ஒரு பொண்ணு. ஓகே பார்பர் ஷாப். ஆமாம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவன் வந்தானே, அவன் எங்கே? சரி பக்கத்தில் இங்கே தான் பஜ்ஜி சாப்பிட போயிருப்பான். இங்கே பீஸா கடை இருக்குது, நம்மளும் போய் ஒரு பீஸா சாப்பிட்டு வருவோமா? இருங்க இறங்குறேன். ஓனர் வரானா? வரல. ஓனர் ஓட்டலாம் போலங்க. ஓகே நம்ம இறங்கி கொஞ்ச நேரம் பீஸா சாப்பிட்டு வருவோம். அப்பா என்ன பீஸாப்பா? ஓனர் இருக்கீங்களா கடையில்? இவன் தான் ஓனரா? சார் ஓனரா நீங்கள்? டேய் ஓனராக தான்டா கேட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன் இருங்களேன். அவன் என்ன காட்டுறான்? ஏய் நான் அன்றேன். அவ்வளோதான் பார்த்தீங்களா, கை தூக்கிச்சு பார்த்தீங்களா? அடிக்க வந்தான், துப்பாக்கி அமைச்சோடனே கை தூக்கிடான். போட்டு தெரியவனே டிஸ்கார்ட். அவ்வளோதான், எல்லோரும் தெரிச்சு ஓட்டாங்க. ஓனர் கடையன் யார்? சார் ஓனர் கடையே சாத்து ஓட்டானா? அங்கே ஓடுறான் பாருங்க, அவன் தான் நினைக்கிறேன். யாரா அவன் பின்னாடி தோற்றுறான்? டே எங்க அவனும் துப்பாக்கி வச்சுருவான். டே அடியும் கைஸ். நம்ம மட்டும் துப்பாக்கி வச்சிடல போல கைஸ், யார் வேணாலும் துப்பாக்கி எடுக்கலாம் போல இந்த கேமில். அடா பாவீங்களா, நான் மட்டும் தான் இங்கே கேங்ஸ்டர் நினச்சா பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்கல்ல. சரி ஓகேங்க, ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட தப்பிப்போம். கைஸ் வர வழியில் ஒரு 5-6 கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தா போலீஸ் போயின்னு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வேறு கன் இருக்குது, அதில் 11 புல்லட் வேறு இருக்குல்ல, சும்மா விட்ருமா? போலீஸை வந்து நிற்க வச்சு இருங்க வரேன். போலீஸ்காரங்க போய் நின்றுடுச்சு. ஓகே போலீஸ் நிற்கிறாங்கோ. இருங்க ஃபஸ்ட்டு நேராக போய் பிளாக் பண்ணிடுவோம். யாரான் பின்னாடி? எங்கள் போலீஸ் இறங்கிட்டாங்க உள்ளே இருந்து. டே சாவு ஏற்றி சாவடிக்கிறேன். இருங்க அவனை, அவள் தான் இது மேலே வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவள் தான் படுத்துட்டாங்க. ஓகே இறங்குவோம். எனிபடி தேர் இன்சைட் போலீஸ் கார்? யாரும் இல்லை. ஓகே ஒரு ஸ்டார் வேறு வந்துருச்சு. போலீஸ் கார் எடுத்துன்னு போகண்டா, நல்லா கெத்தா. இப்போ பாருங்கள் பின்னாடி எடுக்கலான்னு பார்த்தா ஓகே முன்னாடியா? சரி ஓகேங்க. ஐயோ நொறுங்கிச்சு கார் பாதியா. ஓகே யாராக இருந்தாலும் அங்கே பாருங்கள் ஒன்று கார் மேலே படுத்துக்கினே வருது. ஓகே ரயில்வேஸ் ஆகுது, இது தேவையே இல்லாத வேலை. வேறு எனிபடி போலீஸ் வருவானுங்களே. போலீஸ் வந்துருக்கணுமே, 2 ஸ்டாரில் இருக்கேன். சுற்றி போலீஸ் வர மாதிரி காட்டல, மேப்பில் காட்டாதோ. சரி இருங்க பார்ப்போம் வரானுங்களான்ட்டு. சைரன் சவுண்டுக்கு வந்துருக்கணுமே. போலீஸ் காரில் சுற்றுறதுனால போலீஸ் தான். வந்துட்டானுங்க. வாங்கடா டே. இதை பாருங்க பைக்கில் வராங்க, காரில் வராங்க. எவனாக இருந்தாலும் வாங்கடா, ஒத்தைக்கு பார்த்துடலாம். ஒன்று சாவு எங்கள் மண்டியில் ஒருத்தன் செத்தான். நான் சாவறதா இருந்தாலும் ஒரு 3 போலீஸ் கொண்டு தாண்ட 2 பேர் செத்தானுங்க, இன்னும் ஒருத்தவன். அவ்வளோதான். எங்கள் புதுக்கு நீங்கள் AK-47 போடு, வேறு லெவல்ரா டே. 2 புல்லட் இருக்குது இன்னும். அவ்வளோதான் அவன் செத்தான். 4 போலீஸ் சாப்பிடுச்சாச்சுங்க. ஆனால் நம்மகிட்ட லைஃப் இல்லை. ஓகே அவனையும் சுட்டாச்சு, கன்று காலி, நம்மளும் செத்தாச்சு. ஓகே வாவ், மிஷின் ஃபெயில்டா. இதெல்லாம் மிஷினா? டேய்ஸ் எனக்கு புரியல, என்ன பண்ணணும் இப்போ? ஒன்றுமே புரியலையே. சரி ஓகேங்க, மறுபடியும் மிஷின் பண்ணுறியா கேட்குறாங்க. நம்ம மிஷின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலா வேலை பண்ணுவோமா? இந்த கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயா சொல்லுவோம். எங்கள் ஃப்ரெண்டு இருக்கானா, உள்ள ஃப்ரெண்டு இருக்கான். நம்ம அப்படியே நம்ம காரை இடிச்சுட்டு தப்பிச்சிடலாம் அப்படியே போய். ஓகே நான் ஒன்றுமே ஆகலை. என்னங்க ஒன்றுமே ஆகலை? சரி இல்லையே, ஃபூலுன்றாங்க நம்மள. டேய் ஃப்ரெண்ட்ரா, நான் ஃப்ரெண்டு. எவ்வளோ தேவை இருந்தால் ஃபூலுன்னு என்னை பார்த்து. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வச்சுப்போமா? இருங்க இங்கே ஒருத்தன் போகிறான். டேய் சும்மா தானே நின்றுருந்தாங்க, என்னத்துக்கு அந்த விரலை காட்டுறீங்க? வா நில்லு. ஓகே தெரிச்சிருச்சுன்னு விட்டான். இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. எக்ஸ்கூஸ் மீ அக்கா, அது துப்பாக்கி வச்சுருக்கா? இல்லை துப்பாக்கியா கத்தியா என்ன கையில் வச்சுருக்கு? துப்பாக்கிங்க. ஓகே துப்பாக்கி கிடச்சிருச்சு, இருந்தாலும் விட மாட்டேன் ஒன்று. ஓகே இதோ வரேன். டீ கடையில் டீ போடுற மாதிரியே ஒன்று ஓடி வந்து பார்க்குறாரு, திமிரில் அதுக்கு. சரி ஓகே இங்கே கார் இருக்கா? இல்லை சுட்டு பார்ப்போமா? நம்ம ஃப்ரெண்டு உள்ளே தான் உட்காந்துட்டுருக்கான். காரை சுட சொன்னால் இங்கே சுடுறாங்க. சரி ஓகே விடுங்க, இவனை சாவடிக்காம அங்கே ஒருத்தன் எங்கே என் பண்ண எங்கே போய் சுட்டு பாருங்க. ஓகே அங்கே போகிறான், அவனை சுட்டுருவோமா? சுட்றா வாங்கிக்கோ. ஓகே செத்துட்டான். 1 ஸ்டார் வந்துருச்சுங்க. நம்மகிட்ட 4 புல்லட் தான் இருக்குது. வேறு யாரையாவது சாப்பிடிக்கணுமே. கன்று காலி. ஓகே இப்போ நம்மகிட்ட கேமராவும் கை எல்லாருக்கும் தான்டா இருக்கும். அதனால கை சிம்பிள் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே கார் முன்னாடி கிராக் ஆகிடுச்சு கண்ணாடி. கோ அண்ட் ரைட். ஐயோ ஷவர் வேணுமாப்பா? தம்பி இருங்க, உள்ளே உட்காந்துட்ருக்காங்களா, அவங்க ஷவர் கொடுப்போம். சரி ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து வேறு இடம் என்னதுடா இது? ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இருங்க போய் எடுப்போமா? ஓகே கைஸ்
அந்த ஐ எடுத்தால் ஏதோ ஒன்று வருது. ஓகே, இன்ஃபர்மேஷன். டேப் இது ஃபார் நெகட்டிவிட்டி ரிப்ளை, டேப் இது ஃபார் பாசிட்டிவ் ரிப்ளை. ஓ அப்படி ரிப்ளையா அது? அட பாவி, அது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் வேறு ஏதோ நினச்சிருந்தேனே. சரி ஓகேங்க, அப்போ சொல்லியிருந்தா நான் அத்தனை பேர் சாப்பிட்ருக்க மாட்டேங்க. ஏங்க நக்கல் கிடச்சிருக்குங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ ஏற்கனவே 30 மினிட்ஸ்க்கு போயிடுச்சு. இந்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால தான் இப்போ சும்மா விளையாடிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது டாஸ்க். இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம முடிச்சிட்டோங்க. இன்னொரு நிறைய மிஷின் இருக்குது போல் இதில். அந்த மிஷின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதோடைய பாட்டு வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. அண்ட் அடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ கேடி ப்ரோ.